மலேசியன் ஸ்டைலில் ஒரு ஃப்ரைட் நூடுல் பார்க்கலாமா? நான் வந்து இன்றைக்கி மேகி தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நூடுல்ஸை வந்து பாயில் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, நீங்கள் சில்லி ஆட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே போட்டு சாப் பண்ணாலும் சரி, இல்லை இந்தமாதிரி ஒரு ஃபுட் ப்ராசஸில் போட்டு நல்லா மின்ஸ்டாக ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து முட்டையை பொரித்து வச்சுக்கோங்க. முட்டை வந்து ரொம்ப ஓவராக பொரியணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நல்லா மாய்ஸ்ட்டாக இருந்தால் தான் நம்ம வந்து ஆட் பண்ணும்போது அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிடுங்க. சாட்டே பண்ணிவிட்டு அதே இதில் வந்து நான் வந்து இன்றைக்கி சில்லி பேஸ்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் சில்லி பவுடர் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயிஸ்டர் சாஸ் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஸ்வீட் சாய் சாஸ் இதெல்லாமே போட்டுட்டு நீங்கள் வேறு சீசனிங் ஏதோ ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணும்போது கொஞ்சமாக வாட்டர் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நார்மலாக போடுற அந்த நூடுல்ஸோட சீசனிங்கும் போட்டுட்டு நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சிக்கன் ஸ்டாக் போட்டிருக்கேன். பவுடர் சிக்கன் ஸ்டாக் போட்டிருக்கேன். அதையும் போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ண எக்கையும் போட்டுட்டு நல்லா வந்து கிண்டிடுங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு விதமான மஷ்ரூம். இதை நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன், சீ ஃபுட், எனிதிங் இஸ் ஃபைன். அதுக்கப்புறம் நம்ம நல்லா கிண்டிட்டு கொஞ்ச நேரம் அது வேக விடணும். அதுக்கப்புறம் நம்மளோட நூடுல்ஸை போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் பாருங்கள், இஃப் இட்ஸ் டூ ட்ரை கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டிட்டு அண்ட் இட்ஸ் ரெடி. இட்ஸ் ஸோ சிம்பிள் பட் பிலீவ் மீ ஸோ குட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துங்க. ஓகே, பாய்.